ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கீங்களா? இது போன வாரம் எடுத்த வீடியோ என்னால் போட முடியலை, லாங் வீடியோவாக இருக்குது. லாங் வீடியோ நான் ரொம்ப எடுக்க மாட்டேன், இந்த தர போடுறேன். பார்த்து எதுவும் தப்பு தவறாக இருந்தாலும் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இது போன வாரம் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா சுரும்பு மீன் தான் நாங்கள் இதை சொல்லுவோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சில பேர் இது காரப்பொடின்னு சொல்லுவாங்களாம். அது எப்படின்னு தெரியல. நீங்கள் எப்படின்னு சொல்லுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சிறுபருப்பு எடுத்து அந்த மஞ்சள் நல்லா கழுவிட்டு அலசிட்டு மஞ்சத்தூள் எண்ணெய் ஊற்றி எல்லாம் குக்கரில் ஒரு 3 விசில் விட்டாச்சு. பசலைக்கீரை நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சாச்சு. அரிஞ்சு வச்சுக்கிட்டு காலையில் தேங்காய் இட்லிக்கு சட்னி பண்ணது தேங்காய் இருந்துச்சு. அதிலே நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு எல்லா மசாலாவும் போட்டு அரை மூடி எலுமிச்சம்பழம் ஊற்றினேன். புளி போடலை. புளி சமயத்தில் நான் போட மாட்டேன். எனக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் போட்டு இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், நல்லா அருமையாக இருக்கும். அந்த நல்லா கரைச்சி வச்ச மசாலாவோட சட்டியில் ஊற்றி நல்லா இந்த மிளகா பேஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தேன். அது வெங்காயமும் காஞ்ச மிளகாயும் அரைச்சி ஒரு இதில் வச்சுக்குவேன். எப்போயுமே எல்லாத்துக்கும் போட்டுக்கலான்ட்டு அதையும் போட்டு நம்ம தேவையான மீனுக்கு போடுற மீனை எடுத்து அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். அதுக்கெல்லாம் இந்த பாக்கி மீனுக்கு பொரிச்ச மீனுக்குள்ள அதே பேஸ்ட்டு போட்டு காஷ்மீரி சில்லி, மஞ்சத்தூள்லாம் போட்டு உப்பு போட்டு பரட்டி வச்சாச்சு. இது நானும் நல்லா கொதித்ததும் மாங்காவை தூக்கி போட்டுடணும். மாங்காவை தூக்கி போட்டு தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். மாங்காய் ரொம்ப கலண்டுரும். அதோட ஒரு சட்டி அடுப்பில் வச்சு நம்ம தாளிப்புக்கு மீனான தாளிப்பு இருக்குல்ல, வெந்தயம் இல்லாட்டி கறிவேடம் ஏதாச்சும் போட்டு கருவேப்பிலை, வெங்காயம்லாம் போட்டு நல்லா மணக்க தாளித்து விட்டு மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா தாளித்து விட்டு அந்த சட்டியில் ஊற்றிடணும். மீனான சட்டியில் ஊற்றிட்டு கொஞ்சமாக நல்லா திக்காக காராப்பால், தேங்காய் பால், ஃப்ரெஷ் மில்காக இருந்தாலும் பரவாயில்ல, அதை தூக்கி ஊற்றி நல்லா கிண்டி விட்டு நல்லா மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு நம்ம அடுப்பில் திருப்பி வைக்கக்கூடாது, கொதிக்க விடாமல். அப்படியே அந்த சூட்லேயே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வச்சுட்டு அதோட பாசிப்பருப்பு வெந்துருச்சு. பாசிப்பருப்பையும் எடுத்து கீரையை போட்டு அதுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், சொட்டுக்கொண்டு மல்லித்தூள் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு டைல்யூட் பண்ணி அதையும் அடுப்பில் வச்சாச்சு. நல்லா வெந்ததும் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடணும். தாளிப்பு கொடுத்துட்டு எப்பயும் போல் நெய் போடணும். இந்த தாளிப்புக்கு நெய் போட்டு கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து விட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூளும் மிளகாத்தூளும் அதுக்கு போடணும். போட்டு நல்லா தாளித்து விட்டு அந்த தாளிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் பால் ஊற்றி நல்லா கிண்டி விட்டு இந்த தாளிப்பை தூக்கி கீரையில் ஊற்றி கிண்டி வச்சுட்டு நல்லா தவாவை அடுப்பில் வச்சு மீனை நல்லா மொறுண்டு பொரிச்சிங்கன்னா இந்த சுரும்பு மீன் சூப்பராக இருக்கும். நீங்கள் பொரித்து பார்த்து சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.